வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இன்னொரு வீடியோ. இது ப்ரொமோஷன் ட்ரோல் பார்ட் 9. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா. இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பத்தி சொல்லியே ஆகணும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ். திருட்டு பைய முள்ள மாதிரி பைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்க மெயினான ஃபீச்சர் என்னன்னா, அவங்களால 5 நிமிஷம் முன்னாடி கையில வாங்கின ப்ராடக்ட்டையோ இல்ல டெலிவரி சீல் கூட பிரிக்காத ப்ராடக்ட்டையோ கூட வச்சுட்டு நீங்க எல்லாரும் நான் எதை நக்கி வளர்ந்தேன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. நான் பிறந்ததுலேருந்தே இதை நக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் வளர்ந்தேன் அப்படின்னு கூச்சமே இல்லாம அவங்களால உண்மையை பேச முடியும். ஏன் நாளைக்கே யாராச்சும் ஏதாவது கண்ட காத்த பாட்டில் அடைச்சு வித்தாலும் இதை மோந்து போறதுக்கு அப்புறம் தான் என் லைஃபே மாறிச்சுன்னு அவங்களால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். எந்த காத்தா இருந்தாலும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்பி நீங்கள் எது வேணால் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா எல்லாமே அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஹானஸ்ட் ரிவ்யூவை தான் சொல்லுவாங்க. என்ன பின்ன பொய் சொல்லி பிழைக்கிறவங்க என்ன பிக்காளிகளா, ஈனப்பேரவைகளா, திருட்டு பூடல் டாக்ஸா? கிடையவே கிடையாது. எங்க யாராச்சும் ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு ஆமாடா நான் காசு வாங்கிட்டு ஏமாத்திக்கு ஒரு பிக்காளி தான் சொல்லுங்க, யாருமே ஆமான்னு ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல யாரும் அப்படி கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். ஸோ எல்லாரும் காதுகளை கிளீன் பண்ணிட்டு ரெடியா இருங்க. உங்களுக்காக உங்களை தேடி நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. ப்ரொமோஷன் தப்பு இல்லை, ஆனால் தப்பான ப்ரொமோஷன் தப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன், நீங்களும் ரெடி ஆகுங்க. வாங்க ஆரம்பிப்போம். இந்தியாவோட நம்பர் 1 ட்ரஸ்டட் கேமிங் பிளாட்ஃபார்ம்னா 7 தான். ஏங்க இவங்க பேரு தெரியல, அந்த ஜெயிலர் மகன் மொண்டாட்டி அந்த படத்துல நடிச்சவங்க தானே. பெத்த புள்ள மாதிரி வச்சிருந்தா என்ன அசிங்கமா வந்து சூதாட்டத்தெல்லாம் ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு கடன் பிரச்சனையா வீட்டுல சூப்பர் ஸ்டார் கூடயே நடிச்ச அப்புறமும் தன் குடும்பத்தை காப்பாத்த சூதாட்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை ப்ரோமோட் பண்ணி கஷ்டப்படும் இந்த பெண்மணிய வாழ்த்தலாமே ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்காக கை தட்டுவோம். சரி இருங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இந்தியாவோட நம்பர் 1 ட்ரஸ்டட் கேமிங் பிளாட்ஃபார்ம்னா 7 தான். இந்தியாஸ் நம்பர் 1 ட்ரஸ்டடா? யாரு சொன்னா, யார் ட்ரஸ்ட் பண்ணா? மேபி இவங்க பண்ணிருக்கலாம், பேமெண்ட் கரெக்டா வந்திருக்கும். எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கு. கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ், அந்த பாக டீம் பத்தி ரோலே உங்களுக்கு பிடிச்ச எக்ஸைட்டிங்கான கேம் நீங்க தேடி தேடி விளையாடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எனி டைம் ஹெல்ப் பண்ண 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் அவைலபிள். ப்ரெடிக்ட் பண்ணி வின் பண்ணுங்க, ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணி வெற்றி பெறுங்க. ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணி புடுங்குங்க. அது எப்படி புடுங்குறதுன்னு இவங்க கிட்ட கேளுங்க, சொல்லி தருவாங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? சல்லித்தனமா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அதெல்லாம் ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு முன்னோடியா இவங்களும் நின்று காசுக்காண்டி கண்டதையும் ப்ரோமோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம். ஏன்னா இது இவங்களே பண்றாங்க, நம்ம பண்ணா என்ன தப்புன்னு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆஸ் அ ஆக்ட்ரஸா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு செலிபிரிட்டியா நம்ம பண்ற ஆக்ஷன்ஸோட கான்சிக்வன்சஸ் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியாம என்னத்த ஆக்ட்ரஸோ என்னத்த செலிபிரிட்டியோ நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. அண்ட் இந்தியன் லா படியும் சரி, நம்ம ஸ்டேட் லா படியும் சரி, இந்த மாதிரி உட்காந்து சூதாட்டத்துக்கு ப்ரோமோட் பண்றதெல்லாம் தப்பு, இல்லீகல். இதுக்கு இவங்க மேல கேஸ் கூட போடலாம். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ண சில ஆக்ட்ரஸ் மேல கேஸ் போட்டு இருக்காங்க. விஜய் தேவரகொண்டா மேலேயே போன வருஷம் கேஸை போட்டாங்க. அதை தொடர்ந்து அப்படியே தமிழ்நாடு சார்பா இவங்க மேலேயே கேஸ் போட்டா நல்லா இருக்கும்ன்றது இவங்க பேர் என்ன, மிர்னால் மேனன் ஃபேன்ஸோட ஆசை. ஆயுதம் இருக்குது, அரெஸ்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுறானா நானு இங்கதான் இருக்கேன், இங்கதான் இருக்கேன். ஹாய் கத்தாத, எனக்கு என்ன பண்ணுவீங்களா? நான் ஏதாவது வேலை பண்ணும் போது கெடுக்கணும்னே உங்களுக்கு ஈபில சம்பளம் கொடுத்து வேலை வாங்குறாங்களா? ஐயோ. One eternity later. இன்னொரு வாட்டி கரண்ட் போச்சுன்னா போச்சு, நான் என்ன பண்ண முடியும்? வாங்க அடுத்தது பார்ப்போம். யார் பண்ணீங்க? ஜீவா ஃப்ரெண்ட்ஸ்மா. ஜீவா காணமா? இந்தா உள்ள இருக்கிறாப்பு. என்னடா திடீர்னு வந்திருக்கீங்க? உனே தெரியாண்டா, வா உட்காரு. என்ன விஷயம்? உட்காரா சொல்றேன்டா. எதுக்கு அந்த ஒரு ஃபேக் ஸ்மைல்? ஏன் மச்சான் காலேஜுக்கே வர மாட்டீங்க? மச்சான் அப்பாக்கு வர. எது இவங்கெல்லாம் காலேஜா? இவங்கெல்லாம் பார்த்தா காலேஜ் போற மாதிரியா இருக்கு. ஏன் மச்சான் இந்த ஆளு உண்மையிலே யூத்தா இருப்பாரோ? இன்னும் யூத்தா இருப்பாரோ? ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசாத ஒரு ஃப்ரெண்டு திடீர்னு வந்து அக்கறையா எப்படி மச்சான் இருக்கு, வீட்டுல எல்லாம் எப்படியா இருக்காங்க, சோத்துக்கெல்லாம் என்னடா பண்ற அப்படின்லாம் கேட்டான்னா நீங்க உஷாரா இருக்கணும். எதையோ ஒண்ணு தூக்கிட்டு வந்து உங்க தலையில கட்ட போறான்னு அர்த்தம். ஒன்னா எம்எல்எம்மா இருக்கு, இல்ல ஏதாச்சும் ஆகாததா இருக்கும். மச்சான் அப்பாக்கு வர உடம்பு சரியில்லடா. சோ கையில சுத்தமா காசும் இல்ல. சோ காலேஜ் ஃபீஸும் கட்டணும். சோ அதனால காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம்னு இருக்கேன்டா. டேய் காசு கண்டல காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணாத, காசு தான்டா நான் தரேன்டா. உனக்கு மட்டும் எங்க இருந்து எவ்வளவு காசு கிடைக்குது? அதுவா மச்சான், வா உனக்கு சொல்லி தரேன். என்னோட பயோலோகிற ஃபர்ஸ்ட் லிங்க் டச் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபோன் நம்பர் போடுங்க, சென்ட் கொடுத்தா ஓடிபி வரும். பாஸ்வேர்ட் போடும்போது கடைசி நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இதை ஸ்வைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும் கைஸ். ஓப்பன் ஆயிருமா கைஸ்? சரிங்க கைஸ், போயிட்டு வாங்க கைஸ். போயிட்டு வாங்க.
யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? ஏங்க இவர் அந்த இது பேரை வேற சொல்லக்கூடாது, அந்த ஒரு இவன் பெட்டிங் வெப்சைட் ஜாஜா கேம்ஸ்னு ஒரு இருப்பான்ல, அவனுக்கு ப்ரொமோஷன் பண்ணிருக்காரு இவரு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஸ்மால் மேலே வந்து ஒரு 5000 பெட் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாமா? ஸ்மாலே விழுந்துருச்சு. ஸோ 5000க்கு 9000 கிடச்சிச்சு. இது ஈஸியாக வித்ராவல் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய ஆள் மச்சான் நீங்க. 5000 ஓட்டு ஒரு செகண்ட்ல 9000 எடுத்துட்ட. இவருக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க மொத்தம்? 5,86,000 பேர். ஏண்டா உங்க அத்தனை பேருக்கு அறிவு, ரோசம், சொரணை இதெல்லாம் எதுவுமே கிடையாதாடா? வெக்கம் கெட்டவன மானம் கெட்டவன. உங்க நொன்ன உங்களை ஏமாத்திட்டு இருக்காரு, அது கூட கேட்க மாட்டீங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டேன், திருப்பி சொல்லிட்டே தான் இருப்பேன். இவனுக்கு நிப்பாட்டுற வரைக்கும் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். அவங்க காட்டுறது டெமோ அக்கௌண்ட், அதுல அவங்க எத்தனை போட்டாலும் அவங்க ஜெயிக்கிற மாதிரி தான் வரும். அதெல்லாம் உண்மையான காசு கிடையாது. இத்தனை பேர் இருக்கீங்களா உங்க அண்ணா, ஒரு நாள் யாராச்சும் ஒரு சட்டையை பிடிச்சி நேரில் பார்க்கும் போது, தம்பி வீடியோல ஜெயிச்சு காமிச்சிடப்பா, அந்த என் போன்ல இதே மாதிரி ஜெயிச்சு காமின்னு சொல்லுங்க, அவங்க ஜெயிச்சு காட்டுறாங்களான்னு பார்க்கலாம். அது சரி, அந்த அறிவுல இருந்து எப்பயும் அன்ஃபாலோ பண்ணிட்டு கேள்வி கேட்டிருப்பீங்களே. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? ஆனா பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆனா பாத்தீங்களா கவர்மெண்ட், நீங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எவ்வளவு ரூல்ஸ், எவ்வளவு லா போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காம கவர்மெண்ட் மேல சுத்தமே பயமே இல்லாம இருக்காங்க இவங்க எல்லாம். எனக்கு பயம் இல்ல, அதுக்கு தான் சாம்பிள். கவர்மெண்ட் தான் மாசம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. ஆனா கவர்மெண்ட் மேலே பயம் இல்லாத ஒருத்தனை பார்க்கும் போது பா மாசுரா நீங்கெல்லாம். டேய் நீ என்னடா இவ்வளவு டெவலப் பண்ற? நான் எப்ப அப்படி சொன்னேன்? உங்க மேலலாம் கவர்மெண்ட் கையே வைக்க முடியாது போலயே. முடிஞ்சா டச் பண்ணி பார், தொட்டு பார். சரி வெயிட் பண்ணி பாப்போம் ஏதாச்சும் நடக்குதான்னு. எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போனோம், அதான் ஏன் லட்சியம். நான் 3 monthsல 4 inch ஹைட் ஆயிருக்கேன். உங்களால நம்ப முடியுதா? என்னாலே நம்ப முடியல. என்னால நம்ப முடியலன்னு சொல்ல மாட்டேன், சத்தியமா நான் நம்ப மாட்டேன். 3 monthsல 4 inch ஹைட் ஆயிருக்கேன். உங்களால நம்ப முடியுதா? நான் நம்ப மாட்டேப்பா. என்னாலே நம்ப முடியல. அட போயா. அது எப்படி ஒரு வளர்ந்த grown மென்னால வந்து பியூபர்ட்டி முடிஞ்சு ஒரு வயசுக்கு அப்புறமும் மறுபடியும் 4 inch வளர முடியும்? வாய்ப்பே இல்லை. 3 monthsல 4 inch ஹைட் ஆயிருக்கேன். இதுக்கு மெயினா என் ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவன் தான் பாத்தீங்கன்னா எனக்கு இது சஜஸ்ட் பண்ணா. ரொம்ப நேச்சுரல் அண்ட் எந்த சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு டெய்லி 2 கேப்சூல் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த சில வாரங்களே எனக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைச்சது. நல்லா நீ ஏதோ வாய்ப்பே இல்லைன்னா அவங்க பாரு ப்ரூஃபோட போட்டிருக்காங்க, பிஃபோர் ஆஃப்டர் இமேஜோட போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கலா ரியாலிட்டியா சயின்டிஃபிக்கா இது வந்து பாசிபிளா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நம்ம எலும்போட எட்ஜஸ்ட்ல வந்து ஒரு பிளேட் இருக்கும். அது வந்து நம்ம பிறந்ததுலேருந்து பியூபர்ட்டி ஸ்டேஜ் முடிகிற வரைக்கும் அந்த இடத்துல சில செல்ஸ் எல்லாம் ஆட் ஆகி அதுதான் வந்து போனா ஃபார்ம் ஆகும். அது மூலியமா தான் நம்ம வளரும். அதுக்கு வந்து growth ஹார்மோன் தான் ஹெல்ப் பண்ணும். எனக்கா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியாடா? சொல்லு நான் செய்றேன். பட் ஒன்ஸ் பியூபர்ட்டி ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போனோட எஜஸ்ல இருக்க அந்த பிளேட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும். அது க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணாலும் உங்களால அதை வளர வைக்கவே முடியாது. எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. அதை மீறியும் உங்களுக்கு வந்து நான் வளர்ந்தே ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லட்சமா செலவு பண்ணி சர்ஜரி பண்றது மட்டும்தான் ஒரே வழி. அதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. அண்ட் இதுவரை உலகத்திலே எங்கேயுமே வந்து இதை சாப்பிட்டா உங்களால் ஹைட் ஆக முடியும்னு ஒரு மெடிக்கல் ப்ரூஃப் கூட கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்கும். ஈவன் இவங்க சொல்ற ப்ராடக்ட்டுக்குமே இருக்காது. ஒரு ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க, மெடிக்கல் ப்ரூஃப் காமிங்க. என்னங்க காமிங்க என்ன? அப்புறம் எப்படி அவங்க வந்து போட்டோல வந்து பிஃபோர் ஆஃப்டர் போட்டு வளர்ந்த மாதிரி காமிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நிக்கிற போஸையும் கேமரா ஆங்கிளை மட்டும் மாற்றி வச்சா எப்படி வேணா ஹைட்டாக காட்டுறது குட்டையாக காட்டுறது எப்படி வேணா காட்டலாம். ஆக்சுவலாக அவங்க வந்து சொன்ன மாதிரி 3 மாதம் கழிச்சு கூட அந்த ஃபோட்டோ எடுக்கல. நீ பாருங்க, ஒரு சட்டையை போட்டுட்டு அந்த சட்டையை மாற்றிட்டு வந்து கேமரா ஆங்கிளை மாற்றி வச்சுட்டு மறுபடியும் அடுத்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. பேண்ட்டு கூட மாற்றல, அதே பேண்ட்டு. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆஃப்டர் பிக்கு வந்து பிஃபோர் பிக்கோட அதே கேமரா ஆங்கிளில் அதே சைஸுக்கு கொஞ்சம் செட் பண்ணி வச்சேன். வச்சுட்டு அதோட டிஃபரன்ஸ் பாருங்க. ரெண்டு ஒரே ஹைட்ல இருக்கா? நீ சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா தலையில இந்த இடத்த பாருங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு பின்னாடி முடி முதல் கொண்டு ஒரே மாதிரி இருந்துச்சா? ஹேர் லென்த்தை கூட விடுங்க, அது எப்படி அந்த முடியல அந்த சுருண்ட முடி கூட வந்து 3 மாசமும் அதே மாதிரி இருக்கும். அதே இல்லைன்னா அந்த பேண்ட்ல பாருங்க, இந்த காலில் வந்து கொஞ்சம் ஏறி இருக்கா, அந்த போட்டோலயே அதே மாதிரி தான் இருக்கு. போன ஜென்மத்துல பெருச்சாலியா இருந்திருப்பான் போல இருக்கு. சரிப்பா, இதெல்லாம் கூட நான் விட்டுறேன்ப்பா. இது வந்து உண்மைதான் ப்ரூவ் பண்றதுக்கு வந்து நீங்க பிஃபோர் ஆஃப்டர் போட்டோ போட்டு காமிக்கிறீங்களே, அதுக்கு பதிலாக வந்து இன்ச் டேப் வச்சு அளந்து காமிக்கலாம்ல. இன்னும் அக்யூரேட்டா தெரியும்ல எங்களுக்கெல்லாம். அதாவது இன்னும் அக்யூரேட்டா வந்து இந்த ப்ராடக்ட் வேலை செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியும்ல, நாங்க நம்ப முடியல. அதை பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? பண்ண மாட்டிப்பாங்க. என்னடா தெரிஞ்சு போச்சா? இங்க யாருக்காவது ஜோதிடத்தை நம்பிக்கை இல்லாம இருக்கீங்களா? நான் இருக்கேன். சொல்லுங்க, என்ன மேட்ரு? உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 14/4/1999. உங்களுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி பிரேக்கப் ஆச்சுங்களா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்?
பாத்தீங்களா, கரெக்டா சொல்லிட்டாரு, ஸ்கிரிப்ட கரெக்டா சொல்லிட்டாரு. ஏண்டா ஸ்கிரிப்ட இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். நீங்க இன்னும் ஒரு வரக்கூடிய 2 மாதங்கள்ல அதாவது ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு நபரை மீட் பண்ண போறீங்க. அந்த நபர் தான் உங்கள் வருங்கால கணவர். அவர் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில நிறுவனராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படியா? வெறும் டேட் ஆஃப் பர்த் வச்சு எப்படி நீங்க இப்படி கரெக்டா சொல்றீங்க? அடுத்த 2 மாசம் கழிச்சு ஒருத்தரை பாப்பீங்க. எங்க பாப்பீங்க, அவர் யாரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் என்ன செருப்பு போட்டு வருவாரு, கூந்தல் எப்படி சீவிட்டு வருவாரு, எல்லாம் சொல்லுங்க. எல்லாத்தையும் கணிச்சு சொல்லுங்க. இது எல்லாமே ஜாதகத்துல தெரியும்ல, சொல்லுங்க. அண்ட் இது எல்லாமே வந்து எதுவுமே கொடுக்கல, வெறும் டேட் ஆஃப் பர்த் சொன்னதை வச்சு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாராம். இது என்னங்க இருக்கு, இன்னும் நிறைய விஷயத்த சொல்லலாம். நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? உங்களுக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை இல்லையா? உங்களுடைய பிறந்த தேதியை மட்டும் கொடுங்க. ஐயா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து ட்ரை பண்ணிட்டேங்க ஐயா. ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு டைம் வந்து எட்டி பார்த்துட்டு இது ஃபேக் கைஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டு போல. ஒவ்வொரு டைமும் அவ்வளோ காசு போட்டு சரி ஒருத்தர் அப்படி இருக்கலாம், அதுக்காக வந்து மொத்தத்தையும் நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நிஜ டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன், அதில் நிறைய பேர் தப்பா சொன்னாங்க. ஃபேக் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுலேயும் தப்பா சொன்னாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நான் என் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொடுத்த ஒரு டேட் ஆஃப் பர்த்தும் போய், அந்த டேட் ஆஃப் பர்த்ல எனக்கு ஒரு சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னு சொன்னதும் போய். ஆனா அதெல்லாம் கேட்டுட்டு ஆமாங்க உங்க கட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்கா இருக்குன்னு போட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறாங்க. அக்கா வந்து ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து ஃபேமிலிக்கு வந்து அவங்க செட் ஆகலை, வேற கேஸ்ட், அது பண்ணா சரி வராது. அக்கா வந்து இல்லை நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் தான் நிற்கிறாங்க. இப்போ ஃபோர்ஸ் பண்ணி வேற மேரேஜே பண்ணி வைக்கலாங்களா, அரேஞ்ச் மேரேஜே பண்ணி வைக்கலாங்களா? அரேஞ்ச் மேரேஜ் கண்டிப்பா பண்ணி வைக்கலாங்க. இப்ப அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை அவ்வளவு சிறப்பு இல்லைங்க. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்க, ஃபன்னா இருக்கும். அதாவது வந்து நான் ஜோசியமே ஃபேக்குன்னு சொல்ல வரல, ஜோசியத்தில் நிறைய ஜோசியர்கள் ஃபேக்கா இருக்காங்கன்னு சொல்ல வரேன். இதுதான் என் கருத்து. இந்த கருத்துல யாருக்காச்சும் முரண்பாடு இருந்துச்சுன்னா யாராலும் தைரியமா வந்து என்கிட்ட பேசுங்க, முடிஞ்சா எனக்கு ப்ரூவ் பண்ணி காமிங்க. எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குன்னு சத்தியமா தெரியல. இவருங்க இப்பதானே கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம், சூதாட்ட ப்ரொமோட்டர். ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, என்ன பண்ண ஏது பண்ண தெரியாத போது தான் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருந்து தான் அவங்க சால்வ் பண்ணதை வந்து எப்படி சொன்னாங்க. அது எப்படியா எல்லா இன்ஃப்ளூயன்சருக்கும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு வாரத்துக்கு வாரம். அப்படி வர பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஃப்ரெண்டு, அவங்க சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க யாராச்சும் ஒருத்தர் வந்து சொல்யூஷன் ரெடியா கையில வச்சிருக்காங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருந்துதான் அவங்க சால்வ் பண்ணதை வந்து எப்படி சொன்னாங்க. ஆனா மனசாட்சி எல்லாம் புழுகுறீங்களா? தேங்காய் அல்வாக்கு சித்தர் பீடத்துக்கு தாங்க நாங்க வந்திருக்கோம். நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, இது அந்த தேங்காய் நின்று சுத்த விட்டு அருள் வாக்கு சொல்ற அந்த கோயிலுக்கான ப்ரொமோஷன். கிட்டத்தட்ட போன வருஷத்துல இருந்து இந்த கோயிலுக்கு ப்ரொமோஷன் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கோயிலுக்கு வந்து அவ்வளோ இன்கம்னு சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்றது, கஸ்டமர்ஸ்னு சொல்லக்கூடாது. ப்ரொமோஷன் போடுறாங்க, ஆளுங்க வராங்க, அந்த காசு வச்சு மறுபடியும் ப்ரொமோஷன் போடுறாங்க, ஆளுங்க வராங்க, மறுபடியும் ப்ரொமோஷன் போடுறாங்க. இப்படியே பண்ணி பண்ணி ட்ரெண்ட் விட்டாகாம இப்போ வரைக்கும் சஸ்டெயினா நின்றுகிட்டு இருக்காங்க. சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கீங்க. இதுல மேண்டட்டரியா ஒரு டைலாக் வருமே, எல்லாரும் வராங்க, பெரிய ஆளுங்க, அரசியல்வாதிகள்லாம் வராங்கன்னு. நாங்கள் மட்டும்தான் இங்கே வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா மதுரை, சென்னை, பெங்களூர், ஏன் கேரளாலேருந்துலாம் கூட வந்திருக்காங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிலாம் வந்து இங்கே அருள்வாக்கு கேட்டு இப்போ நல்லா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னேன்ல, மேண்டட்டரி டைலாக் இது. எல்லாரும் கம்பல்சரி இந்த ஒரு டைலாக் பேசிடுறாங்க. இங்கே அதிசயமே தேங்காய் மேலே ஏறினா நமக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் நடக்கும். அதுதான் இதோட வந்து யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் பாயிண்ட். இந்த கோயிலுக்கு வந்து அதுதான், அதுதான் அவருடைய மெயின் அட்ராக்ஷன். நானும் நம்பிக்கை இல்லாமல் தான் உள்ளே போனேன். கடைசியில் சாமியார் வந்துட்டு தேங்காவை கொடுத்து நீ ஏறி நில்லு, நான் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஏறி நிற்கும் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானே பயங்கர ஷாக் ஆகிட்டேன். எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சில உண்மையும் சொன்னாங்க. எனக்கு என்னெல்லாம் இனிமேல் நடக்க போகுதுங்கிறது உண்மை. இந்த தேங்காய் மேலே ஏறி நின்னா சுற்றுதுங்கிறதெல்லாம் ஒரு பேசிக் ஃபிசிக்ஸ். அதெல்லாம் நம்ம எப்பயோ ஒரு வீடியோலேயே சொல்லிட்டோம். ஒன்று பண்ணலாம், இந்த வீடியோவுக்கு ஒரு எவ்வளோ சொல்லலாம், ஒரு 38,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா, ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது, நான் இந்த கோயிலுக்கு போய் வந்து இதே மாதிரி தேங்காய் மாலை ஏறி நின்று இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். சேலஞ்ச். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 38K லைக்ஸ் வந்தா நாங்களே அங்கே போய் ட்ரை பண்ணி பார்த்து வீடியோ போடுறோம். ஓகே, நீ எப்படி எருப்படி வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குற? இது 28 ராஷ்மிகாக்கு, 35 தமனாக்கு, அப்பா நயன்தாராக்கு 40. இவங்க 3 பேருமே அவங்க க்ளோக்கு சொல்ற ஒரே சீக்ரெட் இதுதான், வைட்டமின் சி. வைட்டமின் சி, வைட்டமின் சி. இந்த மார்க்கெட்ல இருக்க எக்கச்சக்க விட்டமின் சில எதை யூஸ் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். இந்த டெஸ்ட பண்ணி பாக்குற வரைக்கும் இந்த வாட்டர்ல நான் ஆட் பண்ணிட்டு இருக்க பீட்டாடைன் சொல்யூஷனோட கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் சி. இப்போல்லாம் அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ப்ரொமோஷன்ல ஏதோ ஸ்கூல் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஆயிருச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலர் இருக்கா, கலர் மாறுச்சுன்னா இது வந்து நல்ல ப்ராடக்ட் எடுத்து மூஞ்சில தேய்ச்சிக்கோங்கன்னு.
சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. திடீர் சயின்டிஸ்டாக மாறும் இன்ஃப்ளூயன்சர்ஸ். இங்க பாருங்க, நான் ஒழுங்கா கூட ஸ்டில் பண்ணல, பட் கலர் உடனே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு ரீசன் இந்த சீரம்ல மட்டும்தான் 100% பியூர் எத்தில் அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கு. இதை நீங்க கன்சிஸ்டன்டா யூஸ் பண்றப்போ உங்க டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டல்னஸ் குறைஞ்சு கிளியர் அண்ட் பிரைட் ஸ்கின் கிடைச்சிடும். அண்ட் 7 டேஸ்லயே உங்களால ஒரு விசிபிள் க்ளோவும் பார்க்க முடியும். இவங்க சொல்றதுக்கும் அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இவங்க சொல்ற அந்த பீட்டாடைன் இருக்குல்ல, அதுல வந்து அயோடின் இருக்கு, அதனாலதான் அந்த டார்க் ரெட் கலர் வருது. அண்ட் அவங்க அதுக்கப்புறம் ஊத்துற விட்டமின் சில வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அயோடின் வந்து அயோடைடா மாறும். அயோடைடோட கலர் வந்து கலர்லெஸ். அதனாலதான் அவங்க அதை மிக்ஸ் பண்ண உடனே அது வந்து கலர்லெஸ்ஸா மாறுது. இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்டோட ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? ஆனா அது நடந்தது விட்டமின் சினால இல்ல, விட்டமின் சில இருந்த அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னால. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்க எந்த ப்ராடக்ட் அதில் மிக்ஸ் பண்ணாலும் இந்த மாதிரி தான் கலர்லெஸ்ஸாக மாறும். ஈவன் அதில் வந்து லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டாலுமே வந்து லைட்டாக கலர் மாறத்தான் செய்யும். அதனால இதை வச்சு இது வந்து ஹை குவாலிட்டி, இது வந்து பியூர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் வேற, அதெல்லாம் வந்து லேப்ல தான் பண்ண முடியும். அண்ட் ஈவன் லேப்ல பண்ணியுமே ஒரு ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டாக வந்துச்சுனாலும் அந்த ப்ராடக்ட் வந்து உங்க ஸ்கின்னுக்கு வந்து 100% சூட் ஆகணும்ன்ற எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ஒவ்வொருத்தரோட ஸ்கின் டைப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று சூட் ஆகும், ஒவ்வொன்று சூட் ஆகாது. ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணணும். ஒன்று வந்து பெஸ்ட்டாக இருக்குங்கிறக்காண்டி அது உங்கள் ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியான விட்டமின் சியை கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் இது கிடையாது. முதல்ல இது எக்ஸ்பெரிமெண்ட்டே கிடையாது, இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அவ்வளோதான். நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ இந்த இடத்துல நமக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் பஞ்சாயத்து இல்லை. மேபி அது நல்ல ப்ராடக்டாக கூட இருக்கலாம், என்னன்னு நமக்கு தெரியாது. விஷயம் என்னன்னா அதை அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண சில விஷயங்கள் தப்பாக இருக்குது, அவ்வளோதான். இந்த வீடியோ எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட தான் இருந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவ்வளோ நல்லவனாடானே. இதனாலேயே ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க ஓவல்யூஷன் டைமில். ஓவல்யூஷன் டைமில் ஸ்ட்ரெஸ் ஆகுறனால கூட இந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாக்ஸில் ஒரு கண்டெய்னர், 5 சிரஞ்ச், 5 கெத்தட்டர் கொடுத்துருவாங்க. சீமென் சாம்பிளை கலெக்ட் பண்ணி இன்ஜெக்ஷனில் கெத்தட்டரை ஆட் பண்ணி ஆஃப்டர் 10 மினிட்ஸ் லோட் பண்ணி வெஜினால ரிலீஸ் பண்ணணும். ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு வீடியோவா? இன்னொரு வீடியோ இருக்கு. இந்த வீடியோ எடுக்கலாமா வேணாமான்னு யோசனையா தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் கண்டிப்பா குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. ஆமா, என்ன இது நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர், அதே வாடகை. இதனாலே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க while trying to get conceived during ovulation period. நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி சில பேருக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும். பாக்ஸ்ல ஒரு கண்டெய்னர், 5 சிரஞ்ச், 5 கெத்தட்டர் கொடுத்துருவாங்க. சீமென் சாம்பிள் கலெக்ட் பண்ணி இன்ஜெக்ஷனோட கெத்தட்டரை கனெக்ட் பண்ணி ஆஃப்டர் 10 மினிட்ஸ் லோட் பண்ணி வெஜினால ரிலீஸ் பண்ணணும். இது டாக்டர் ரெக்கமெண்டட். இது ஒன் ஆஃப் த மெத்தட் தான். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ப்ராடக்ட் லிங்க் எழுங்க அனுப்பிச்சு விடுறேன். இல்ல எனக்கு DM பண்ணீங்கனாலும் நான் லிங்க் அனுப்பி விடுறேன். இதுலயும் அதே வார்த்தைகள், அதே ஸ்கிரிப்ட், ரெண்டும் வந்து ப்ரொமோஷன் வீடியோ தான். ஆனா வந்து இது ப்ரொமோஷன் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு தான். சொல்லி தொலைங்களடா. ரெண்டாவது இவங்க பண்ண இந்த ப்ரொமோஷன், இதில் என்னடா தப்பு இருக்குது, நல்ல விஷயம் தானேன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஸோ பேசிக்காக இது என்ன, சீமன் வந்து ஒரு அப்பா மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு. சாயந்தரம் எடுத்தா தான் அடிக்கடி பிடுங்கி விட்றீங்க, நைட் எடுத்தா நைட்டு 10 மணிக்கு கரண்ட்டை கட் பண்ணுறாங்க. ஏண்டா வேணுனே பண்ணுவேடா. கத்தாத இரு. One eternity later. வந்துருச்சு, மறுபடியும் எப்போ போகும்னு தெரியல. சம்மர் டைம்ல இப்படி கரண்ட் அமுக்கி விளையாடுறீங்களே. அது என்ன விளையாட்டு பொருளான உனக்கு? சரி, நம்ம டாபிக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து சீமனை வந்து ஒரு கண்டெய்னரை கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு சிரஞ்சில் அதை எடுத்து வெஜினால ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து இருக்கான்னா ஆமாம், இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான். இது பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சொல்லுவாங்க. இது வந்து சப்போஸ் வந்து அந்த கப்பல்னால வந்து நேச்சுரலாக வந்து இன்டர்கோர்ஸ் பண்ண முடியல, இல்லாட்டி வந்து ஒரு டோனர் ஸ்பெர்ம் யூஸ் பண்ணுறாங்கும் போதோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்னடா இது ப்ரொஃபஷனல் மெத்தட் தான், இதில் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை இருக்குது. ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸில் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணுற சீமனை வந்து கான்சன்ட்ரேஷன்லையோ சம்திங் எதுலையோ வாஷ் பண்ணி அந்த ஸ்பெர்மை மட்டும் எடுத்து ரொம்ப ஹைஜீனிக்காக ஸ்டெர்லைஸ் பண்ண ஒரு டியூபை யூஸ் பண்ணி வெஜினா மூலிமா சர்விக்ஸுங்கிற ஒரு இடத்துக்கிட்ட அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக. இப்படி தான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபெர்டிலிட்டி சென்டரில் இந்த ப்ராசஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி வீட்லேயே நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுல எக்கச்சக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் வந்து ஹைஜீன். ஏதோ ஒரு மூலிமா வந்து பாக்டீரியா அதில் கண்டாமினேட் ஆகிட்டாலோ, இல்லாட்டி அந்த யூஸ் பண்ணுற கெத்தட்டர் அதாவது அந்த டியூப் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து மேபி இவங்க ஏதாவது தெரியாமல் கை வச்சுட்டாலோ அது மூலிமா ஏதாவது ஒரு பாக்டீரியா எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது அந்த பொண்ணுக்கு பெரிய
பெரிய ரிஸ்க்கை கொண்டு வந்து தரும். ஏன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமே வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒன்று. சப்போஸ் யூஸ் பண்ணுற அந்த கெத்தடர், அதாவது அந்த டியூப் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப டீப்பாக வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டாங்கனாலோ இல்லாட்டி வந்து அதை இன்சர்ட் பண்ணும்போது ரஃபாக தான் ஹேண்டில் பண்ணிட்டாங்க தெரியாமல் கூட நடந்துட்டாலோ சர்விக்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ப்ளீடிங் ஏற்படும், அது பெரிய பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் அதனால ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லாம் இந்த ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு தனியாக ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் அதை கிளியராக தெளிவாக பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட்லி ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா ஈவன் அந்த இடம் ஃபுல்லாமே அவ்வளோ ஸ்டெரிலைஸ்டாக அவ்வளோ ஹைஜீனிக் பிளேஸாக இருந்தாலும் அவங்கலாம் க்ளவ் போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் எங்கேயாச்சும் க்ளவ் போட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு மூலியமாக இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சுன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறத விட எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன். அவங்க என்னென்னலாம் இதனால சைடு எஃபெக்ட் ஆகும், என்னென்ன பிரச்சனை வரும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் கேளுங்க. இது வந்து ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனோ இது பண்ணி இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா கேன்சர் கூட வரலாம், அவ்வளோ வழக்கம் கூட போகலாம். பேசிக்கான உனக்கு வந்துட்டு வெஜைனைட்டிஸ், அதாவது அந்த வெஜைனா ரீஜன் இன்ஃப்ளமேஷன் ஆகிடும், அதாவது வீங்கி போயிடும், அந்த இடம் ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆகி இதாகிடும். இல்லைன்னா சர்விக்ஸ் பாதிக்கும். இல்லை இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இப்படி பண்ணிவிட்டு இந்த இன்ஜெக்ஷன் இதெல்லாம் தேவையில்லாமல் ப்ராப்பராக ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் போட்டுறதுமே இன்ஃபெக்ஷன் வரும். சுற்றி அந்த ஃபுல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமே இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு, பஸ் வைக்கிறதுக்கு, அதாவது சலம் வைக்கிறதுக்கோ, இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கோ, சிவியராக அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. மோஸ்ட்லி இதுங்க சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப ஆன்சைட்டியாக இருப்பீங்க, இதுவாக இருப்பீங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் இருந்தால் மொதல் கவுன்சிலிங் போகணும். மொதல் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போய் உட்காந்து பேசணும். கைனகாலஜிஸ்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும், இப்படிலாம் இருக்கும், ஆன்ஷியஸ்லாம் ஆகக்கூடாது, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு அவங்க நல்லா கவுன்சிலிங்கில் கொடுப்பாங்க. சரியா? அதை மீறி இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. பண்ணி இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா மேற்கொண்டு இதுவே வந்து இன்ஃபர்டிலிட்டி கொண்டு வரலாம். அதாவது இன்ஃபர்டிலிட்டி கூட இல்லை, ஸ்டெரிலிட்டின்னு சொல்லலாம். சுத்தமாக அவங்கள கன்சீவே ஆக முடியாத அளவுக்கு கூட போகலாம். அண்ட் எஸ், அவங்க சொன்ன மாதிரி உங்களால் நேச்சுரல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்க முடியலன்னா அதுக்கு சொல்யூஷன் நானே கண்டுபிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேயே உட்காந்து டிஐவி பண்ணுறேன்னு சொல்லிட்டுலாம் பண்ணக்கூடாது. ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, என்ன பண்ணணும்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்மளே வந்து இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு அது சேஃபாக படலை. ஏன்னா இங்கே இருக்க ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ப்ராசஸ் எப்படி ஹைஜீனாக பண்ணணும்னு இதோட நாலேஜ் இருக்கா அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்க கையில் இதை கொடுத்து நீங்களே பண்ணுங்கன்னு சொல்கிறது எப்படி? ஆல்சோ ஈவன் நீங்கள் இந்த மெத்தடை வந்து ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப வந்து ஹைஜீனிக்காக பண்ணாலுமே அந்த உமனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா, இவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப ஆங்ஸைட்டி ஆனாங்கன்னாலும் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால குழந்தை ஃபார்ம் ஆகாது, பேபி ஃபார்ம் ஆகாது. ஸோ உங்களால் ஒரு நேச்சுரல் இன்டர்கோர்ஸ் வச்சுமே யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போதும் பேபி ஃபார்ம் ஆகலை அப்படிங்கும் போது நீங்கள் மறுபடியும் அதை வந்து வேறு எந்த விதத்தில் ட்ரை பண்ணலான்னு யோசிப்பீங்களா, இல்லாட்டி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸை சீக் பண்ணுவீங்களா? நான் உங்களுக்கு இந்த 2 வீடியோ காமிச்சேன்ல, இதில் எத்தனை பேர் வந்து இதில் டிஸ்க்ளைமர்னு ஒரு விஷயம் வந்துச்சு, அதை நோட் பண்ணீங்க? லெஸ் தென் 1 செகண்டோ இல்லை மினிமம் 1 செகண்டோ மட்டும்தான் இருக்குது. அது என்ன போட்டிருக்காங்க நான் சொல்லிட்டா, இதுவே என்ன நீங்களே கூட படிச்சு பாருங்க. இது வந்து நார்மல் ஸ்பெர்ம் கவுண்டருக்கு ஒரு கப்பலுக்காக மட்டும்தான், ரிசல்ட் வந்து கேரண்டி கிடையாது. இது வந்து சும்மா வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ப்ரொஃபஷனல் ப்ராசஸை இதே கம்பேர் பண்ணாதீங்க. சப்போஸ் இதை யூஸ் பண்ணியும் ப்ரெக்னன்சி ஒரு 3 to 6 சைக்கிளில் நடக்கலைன்னா நீங்களே போய் ஒரு ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு 1/2 செகண்டில் டப்புன்னு போயிருது. இன்னொரு வீடியோவில் கண்ணுக்கே தெரிய மாதிரி இத்தினோண்டு போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து டேரெக்டாக வீடியோவில் சொன்னால் என்ன, இந்த டிஸ்க்ளைமர் பாட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். அதையும் வந்து சொல்லலை. நான் சொன்னேன்ல, ஒரு மைனர் தப்பானாலும் இவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. இதையும் மெயினாக அவங்க வீடியோவில் சொல்லியிருக்கணும். வியாபாரம் அடிவாகும்னு சொல்லாமல் விட்டாங்க. ஃபைன், சரி, ஓகே. அட்லீஸ்ட் இந்த டிஸ்க்ளைமர் பார்ட்டியாச்சும் சொல்லியிருக்கணும்ல வீடியோவில் ஃபுல்லாக. நீங்களே சொல்லுங்கள், எத்தனை பேர் இது இந்த வீடியோ டிஸ்க்ளைமர்னு ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணீங்க? நிறைய பேர் இதை நோட் பண்ணவே மாட்டாங்க. வீடியோவில் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுட்டு வாங்கி ட்ரை பண்ண தான் செய்வாங்க. அப்படி ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்கவங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகம். ஸோ இது சும்மா எதை வேணால் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டு விஷயம் கிடையாது. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் எதுவாக இருந்தாலும், ஈவன் இதுவாக இருந்தாலும் ஒரு ஃபர்டிலிட்டி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணுறது பெட்டர். உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு எல்லாம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அவங்க உங்களுக்கு என்ன ப்ராசஸ் பெட்டராக இருக்கும்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நீங்களாம் ஏதோ இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்கன்னு கேட்டு கண்டதையும் போய் ட்ரை பண்ணாதீங்க. அகெயின் நான் இதை இங்கே மென்ஷன் பண்ணுறேன். நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து ஆகாது, இது வந்து கெட்ட ப்ராடக்ட், இது உங்களுக்கு இதனால் உங்களுக்கு ஆயிரும் அப்படின்னு சொல்லலை. இதை யூஸ் பண்ணுற யூசர்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பேசிக்காக ரீல் பண்ணா கண்டிப்பா வைரல் ஆகுது. யாருப்பா நீயா? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. நீயும் அடிக்கடி வந்து ஆட்ல வந்து சொல்ற ரீல்ஸை வைரல் ஆக்கிறதுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு. ஆனால் உன்னோட ஒரு ரீல் கூட வைரல் ஆகி நான் பார்க்கல. நம்ம போன வீடியோ உனக்கு பத்தான போட்டோம். ஒரு ரீல் வைரல் ஆகிறதுக்கு 3 முக்கியமான ரீசன்ஸ். ஒன்று அவங்க சூஸ் பண்ணுற எடிட்டிங் பேட்டர்ன், இன்னொன்று ஹேஷ்டேக்,
ஐயா ஐயா எதையாச்சும் சொல்லணும்ட்டு சொல்லாதீங்க ஐயா. கங்கா இத பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் மாதிரி பல மாசம் ஆச்சு, வருஷக்கணக்கே ஆக போகுது. கம்பேர் டு ஹேஷ்டேகோட இப்போ வந்து கீவேர்ட்ஸ் தான் அது முக்கியம்னு சொல்லி வந்து இப்போ அதுவுமே அடுத்து சேஞ்ச் ஆக போகுது. இப்போ வந்துட்டு ஆதி காலத்துல சொன்ன மாதிரி ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவரு. இன்னொன்று அவங்க சூஸ் பண்ற டாபிக் இது மூணுமே எப்படி கரெக்டாக சூஸ் பண்றதுங்கிறத அப்போ டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோ. ஆக மொத்தத்தில் இதுதான் வந்து உங்களோட 3 முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இல்ல. இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். உன்னை பார்க்க எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு எவ்வளவு மூளை இருக்குன்னு. எப்படி வைரலான ஹேஷ்டாக் போடுறது, எப்படி டாப்பிக்கை சூஸ் பண்றதுங்கிறத தெளிவா இது மாதிரி நிறைய டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க சொல்ற ஸ்மால் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஷூட்டிங், ஸ்கிரிப்டிங், எடிட்டிங்னு எல்லாத்துக்கும் டிப்ஸ் இருக்கு. சார் பாலா சார் என்ன பல சார் இவர் இந்த ஆப்புக்கு வந்து கொஞ்சம் அதிகமா முட்டு கொடுக்குறாரோ, நிறைய ஆட்ஸ் நடிக்கிறாரோ இந்த ஆப்புக்கு. ஆட் நடிக்கிறதெல்லாம் ஓகே, தப்பு இல்லை. யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டும் அந்த ஆப்பும் ஒத்து போகுதான்னு பார்த்துட்டு பண்ணியிருக்கலாம். பண்ணலைன்னா இனியாச்சும் பண்ணுங்க. நான் ஏன் இவ்வளோ சொல்றேன்னா இந்த ஆப்புக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு, அது எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் அதை பாருங்க. ஓகே நண்பர்களே, அம்புட்டு தான் வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நம்ம வந்து 2 மாசமா ப்ரொமோஷன் ரோல் போடவே இல்லை. ஒருவேளை உருப்படியா பண்ண மாட்டீங்களா? 2 மாசம் கழிச்சு இப்பதான் போடுறோம். அதுக்குள்ள எத்தனையோ வந்து போயிருச்சு. சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆனா நான் முக்கியமா வெயிட் பண்றது அடுத்த மாசத்துக்கு தான். அடுத்த மாசம் என்ன சீசன் சொல்லுங்க, என்ன சீசன் தெரியல. நீங்க திடீர்னு வந்து நீங்க டிராவல் பண்ற ரோடெல்லாம் ஸ்மூத்தா இருக்குமே, தார் ஸ்மெல் அதிகமா வருமே, இது ரெண்டும் நடந்துச்சுனால இது என்ன சீசன்? எலெக்ஷன் சீசன். நான் ஆல்ரெடி சொன்னேன், இனி இந்த 2026 எலெக்ஷன்ல வந்து இந்த இன்ஃபுளுசர்ஸோட ஆட்டோ எல்லாம் பயங்கரமா இருக்கும். மக்கள்கிட்ட இவனுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகுறான்னு சொல்லி நிறைய கட்சிகள் வந்து இவனுங்களை வச்சு வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அது நடக்கத்தான் போகுது, நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. நம்மளும் அதை எடுத்து ட்ரோல் பண்ணுவோம்லாம் நினைச்சிடாதீங்கப்பா, என்னால் தான் முடியாதுப்பா. அதுக்கெல்லாம் தெம்பில்ல. நான் பாட்டுக்கு அந்த ரீல்லாம் எடுத்து ட்ரோல் பண்றேன்னு எடுத்து இறங்கி கட்சிகள்கிட்ட என்னால் அடி வாங்க முடியாது. ஸோ அதை நான் பண்ண மாட்டேன். நான் ஒரு ஓரமா இருந்து அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிறேன், நீங்களும் ஒரு ஓரமா இருந்து அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு போய்க்குவாங்க. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. ஏன்னா இந்த டைம் வந்து ஒரு கட்சிக்கு வந்து சோசியல் மீடியாவில் நிறைய நேச்சுரலாவே சப்போர்ட் பண்ற இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஒரு கட்சி நேச்சுரலாவே எப்பயும் சோசியல் மீடியா வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் இப்படி எல்லாம் அடிச்சுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா, நான் கேட்கவே மாட்டேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.